இன்றைக்கி பாயில்டு கார்ன் வச்சு செம்ம டேஸ்ட்டான கார்ன் கெபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெளியே நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து கெச்சப்பில் டிப் பண்ணி சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கார்ன் வேக வச்சு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். பொடியாக கட் பண்ண வெங்காயம், கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கு பிரெட் கிரம்ஸ், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண இஞ்சி பூண்டு அண்ட் கொஞ்சம் கேப்சிகம் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வேக வச்ச கார்னை வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வேண்டாம். ஸோ இதை வந்து இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க. தென் வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு, பொடியாக கட் பண்ண வெங்காயம் அண்ட் பொடியாக கட் பண்ண கேப்சிகம், பொடியாக கட் பண்ண இஞ்சி பூண்டு அண்ட் கொஞ்சம் கார்ன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், கரம் மசாலா, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி அண்ட் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே வந்து பிரெட் கிரம் சேர்த்துருக்கேன். ஸோ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பவுல் கம்ஃபர்டபுளாக இல்லாதனால நான் வேறு பவுலில் போட்டு இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கடாய் வச்சுட்டு அதில் வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கையில் வந்து ஆயில் தேய்ச்சிட்டு கார்னையும் உருளைக்கிழங்கையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் ஆயில் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா ஒட்டாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்காக. மைதா மாவை வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒரு மைதா ஸ்லரி நான் ரெடி பண்ணிக்கேன். நீங்கள் இதை கார்ன்ஃப்ளவரில் கூட பண்ணிக்கலாம். தென் வந்து நான் வந்து பிரெட் கம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பிரெட் கம்ஸ் இல்லாதவங்க நீங்கள் ரஸ்க் தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ரஸ்க் தூள் தான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மைதா ஸ்லரியில் டிப் பண்ணி அண்ட் ரஸ்க் பவுடரில் வந்து இந்த மாதிரி கோட் பண்ணி நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். இதே மாதிரி 1 by 1 வந்து நம்ம அதில் ஃபர்ஸ்ட் டிப் பண்ணி இதில் போட்டு நல்லா கோட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும்போது நம்ம திருப்பி போட்டு நல்லா 2 சைடுமே நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ நமக்கு இது வந்து பிரெட் க்ரம்ஸ்லாம் சேர்த்துருக்கனால அண்ட் நம்ம வந்து அந்த மிக்ஸ் பண்ணும்போது பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துருக்கனால உண்மையாலுமே செம்ம கிறிஸ்பியாக வரும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம எடுத்துட வேண்டியதான். செம்ம டேஸ்ட்டான ஒரு கார்ன் கெபாப் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம கெச்சப்போட வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக கிட்ஸுக்கு கொடுங்க, ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள், வெளியே நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டாக செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.